நான் வந்து மொட்டை மாடியில் வச்சுருக்க தோட்டத்தை தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்லாம் கொஞ்சம் அழுகி போய் இருந்துச்சு. அதெல்லாம் பாட்டை மாற்றி வைக்கலான்ட்டு இன்டோர் பிளான்ட் எல்லாத்தையும் பாட்டெல்லாம் மாற்றி வச்சிட்ருக்கேன். இது வந்து நேற்று நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இன்டோர் பிளான்ட் தான். நான் வீக்லி ஒன்ஸ் தான் தண்ணி போடணும். இந்த மண்ணில் பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குதுன்னு. நல்ல தரமான மண்ணாக இருக்குது. அவ்வளோ மண்புழு இருக்குது. இந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஸ்னேக் பிளான்ட் மாதிரி இது ஒரு பிளான்ட்டு. அப்புறமா இதெல்லாம் எங்கள் பிளாட்டில் வந்து கொஞ்சம் நின்றுச்சு. அதுலேருந்து கட்டிங் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். எல்லா மரங்களுக்கும் தண்ணி போட்டுட்ருக்கேன். எப்போவுமே வந்து மரங்களுக்கு வேரில் மட்டும் தண்ணி ஊற்றுறத பார்க்காதீங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து கொஞ்சம் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த லீஃப்லாம் நல்லாயிருக்கும். இது என்னென்னே தெரியல, நார்த்தையா இல்லை எலுமிச்சையான்னு தெரியல, ஒரு மாதிரியாக ஊசியாக இருக்குது. ட்ராகன் வந்து மேலே போய்கிட்டு இருக்கு. இது வந்து எலுமிச்சம்பழம். அப்புறமா இது என்ன கொய்யானே தெரியல, இன்னும் காய்க்கவே இல்லை. செம்பருத்தி, அப்புறமா எலுமிச்சை, நார்த்தை, கொய்யா, மாதுளை, வாழை மரம், தென்னை மரம். இது வந்து லெமன் கிராஸ். ஆமாம், இது நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் இந்த லெமன் கிராஸ் இலையில நிறைய மருத்துவ குணம் இருக்குங்கிறாங்க. கொலஸ்ட்ரால்லாம் குறையுங்கிறாங்க. டீயில் போட்டு குடிக்க சொல்கிறாங்க. பேப்பர் பூ மரமும் நிற்குது. அது நிறைய பூத்து பூத்து கொழுங்குது. டெய்லி பெருக்கி அல்ல வேட்டியாக தான் இருக்குது மொட்டை மாடியை. ஆனால் காலையில் இங்கே வந்த அன்றைக்கி கொஞ்சம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. இன்னும் எல்லாத்தையும் க்ரீனாக பார்த்துட்ருக்கோம்ல, அதனால் இந்த பிளான்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.